டிஸ்லெக்ஸியா இருக்க ஒரு பையன் எப்படி ஸ்பைடர்மேன் ஆனான்னு சொல்லி உங்களை எத்தனை பேருக்கு தெரியும்? என்னன்னு நீங்க கெஸ் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். யா, டாம் ஹாலண்ட். ஆக்சுவலா டிஸ்லெக்ஸியானா என்னன்னா, அவங்களோட லேர்னிங் எபிலிட்டி ரொம்ப கம்மியா இருக்கும். அவங்க ஒரு விஷயத்த படிக்கிறதுக்கும் ஸ்பெல் பண்றதுக்கும் அதை பேசுறதுக்கும் கம்யூனிகேட் பண்ண ரொம்பவே கஷ்டப்படுவாங்க. டாம் ஹாலண்ட் அவரோட சின்ன வயசுல யூகேல ஒரு ஸ்கூல்ல படிச்சுட்டு இருக்கும்போது லஞ்ச் டைம் ஆனா அவரோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வெளியில போய் ஃபுட்பால் ஆர் ஏதாவது டிஃபரெண்டான கேம்ஸ் எல்லாம் விளையாடுவாங்களாம். அப்பெல்லாம் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் டாம் ஹாலண்ட வெளியில விளையாட கூடும் போது இவர் வரமாட்டாங்க. ஏன்னா அவருக்கு அதுல இன்ட்ரெஸ்ட் இல்லாம பேலே டான்ஸ்லயும் ஜிம்னாஸ்டிக்ஸ்லயும் தான் இன்ட்ரெஸ்ட் இருந்திருக்கு. இவங்க எல்லாம் வெளியில லஞ்ச் டைம்ல விளையாட போகும்போது இவர் மட்டும் டைட்டா ட்ரெஸ் பண்ணிட்டு ஜிம்னாஸ்டிக் கிளாஸ் போவாராம். அதை பார்த்து நிறைய பேரு அவரோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே இவரை ரொம்ப புள்ளி பண்ணிருக்காங்க. சின்ன வயசுல இருந்து புள்ளிங்க ரொம்ப ஃபேஸ் பண்ணி தான் டாம் ஹாலண்ட் வளர்றாரு. 2016ல சிவில் வார்ல ஸ்பைடர்மேனை இன்ட்ரோடியூஸ் பண்ண போறேன்னு மார்வல் சொன்னோன்னே அந்த ஆடிஷனுக்கு 1500 பீப்புள் வந்தாங்க. அதுல திமோத்தி ஷாலமேன்ற ஒரு பெரிய ஃபேமஸான ஆக்டர் இருந்தார். அந்த 1500 பேர்ல டாம் ஹாலண்ட் ஆடிஷன் வின் பண்றாரு. அதுக்கு அட்வான்டேஜா இருந்த ஒரு விஷயம் என்ன தெரியுமா? இவர் சின்ன வயசுல எல்லாரும் ஒரு விஷயத்துக்காக புள்ளி பண்ணாங்களே, இவர் என்ன ஜிம்னாஸ்டிக் பண்றாரு, இப்படி டைட்டா ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு டான்ஸ் கிளாஸ் போறான்ட்டு. அந்த ஒரு விஷயம் தான் இவர் ஸ்பைடர்மேன் ஆகிறதுக்கு ஒரு பெரிய அட்வான்டேஜா இருந்திருக்கு. என்னதான் டாம் ஹாலண்டுக்கு டிஸ்லெக்ஸியா இருந்தாலும் இன்னைக்கு அவர் இவ்வளவு பெரிய ஆளா மாறி நிக்கிறதுக்கான ரீசன் என்ன தெரியுமா? அத்தனை பேர் ஸ்கூல்ல புள்ளி பண்ணாலும் அவருக்கு பிடிச்ச ஸ்கில்ல நான் கத்துப்பேன்னு சொல்லி அவர் கத்துக்கிட்டதுனால மட்டும்தான். அப்படி அன்னைக்கு அத்தனை பேர் அவர் புள்ளி பண்றாங்கன்னு சொல்லிட்டு அந்த ஸ்கில்ல அவர் இன்னைக்கு கத்துக்காம இருந்திருந்தாருன்னா இன்னைக்கு அவர் ஸ்பைடர்மேன் ஆயிருப்பாரான்றதே ஒரு பெரிய கேள்விக்குறிதான். சோ ஸ்பைடர்மேன் ஃபேன்ஸ், நாளைக்கு எத்தனை பேர் ஸ்பைடர்மேன் பிராண்ட் நியூ டே படத்துக்கு FDFS போறீங்கன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிட்டு போங்க. அண்ட் உங்களுக்கு பிடிச்ச ஸ்பைடர்மேன் யாருன்னு சொல்லியும் மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிட்டு போங்க.